ஹாய், வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பர்வான வடை நல்லா கிறிஸ்பியாக செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வித் மெஷர்மெண்ட்டோடு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாழைப்பூவில் இருக்கிற பூவெல்லாம் தனியாக எடுத்து அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் நரம்பு மாதிரி ஒரு இலை இருக்கும், அதுவுமே அந்த கீழே இருக்கிற ஒயிட் கலர் இலை ரெண்டுத்தையுமே எடுத்துடணும். இது ரெண்டுமே எடுக்கலைன்னா ரொம்ப கசப்பாக போயிடும் உங்களுடைய வடை இருந்துட்டு. பூ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை உடனே கட் பண்ணி தண்ணிலையும் போட்டு வச்சிடணும், இல்லைனா உடனே வந்து கருப்பாக மாறி 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்த கடலப்பருப்பையுமே எடுத்து கொரப்பாக அரைச்சிக்கணும். அது கூடவே இருந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு அண்ட் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதையுமே போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதோட ஒரு முழு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையுமே வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கணும். அரைச்சி வச்ச கடலப்பருப்போட இது எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். கூடவே அந்த வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க.